சென்னையில் பேச்சுலர் பார்ட்டியில் கஞ்சா பயன்படுத்திய விவகாரத்தில் கஞ்சா சப்ளை செய்த இளம்பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் குடியிருப்பில் வசித்துக் கொண்டு கஞ்சா சப்ளை செய்து வந்த பெண்ணின் பின்னணி என்ன? பேச்சுலர் பார்ட்டிக்கு கஞ்சா சப்ளை செய்த விவகாரத்தில் ஐபிஎஸ் குடியிருப்பில் வசித்து வந்த இளம்பெண் போலீசில் சிக்கியுள்ளார். பெண் கஞ்சா சப்ளையரும் அடுத்தடுத்து சிக்கப் போகும் முக்கிய தலைகளும் பின்னணி என்ன? சென்னை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் கஞ்சா மற்றும் ஓஜி கஞ்சா பயன்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஜெகதீஸ்வர், சந்தோஷ், தீபக் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 கிராம் கஞ்சா, 48 மில்லி கிராம் ஓஜி கஞ்சா மற்றும் 10 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் சந்தோஷ் என்பவர் தனது திருமணத்தை முன்னிட்டு நண்பர்களுக்கு வைத்த பேச்சுலர் பார்ட்டியில் கஞ்சா பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 10 பேரையும் சிறையில் அடைத்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான திருச்சி கைலாசபுரத்தைச் சேர்ந்த ஆண்டனி பிரேசர் என்பவரையும் கைது செய்தனர். சென்னை ஆவடியில் வசித்துக் கொண்டு ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து இளைஞர்களுக்கு சப்ளை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து 30 கிராம் கஞ்சா புகைக்க பயன்படுத்தப்படும் ஓசிபி பேப்பர் 32, கிரஷர் பாக்ஸ் 1 மற்றும் ஒரு ஐபோன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வழக்கில் மேலும் ஒரு கஞ்சா சப்ளையரான ஐஸ்வர்யாவை விருகம்பாக்கம் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் விருகம்பாக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குடியிருப்பில் வசித்து கொண்டு கஞ்சா சப்ளை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. ஐஸ்வர்யாவிடம் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் சென்னையில் கஞ்சா சப்ளை செய்து வரும் மேலும் பல பெண்கள் போலீசில் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.